கோடை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் அதிகாலையிலேயே முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் கன்னியாகுமரி கடல் பகுதியில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதிப்பது பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் கடற்கரையில் பல மணி நேரமாக காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பின்னர் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த சுற்றுலா பயணிகள் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட படகுத்துறையில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தனர்.